விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கனமழையால் 3000 ஏக்கர் பரப்பளவில் உப்பளத்திற்குள் மழைநீர் தேங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காமராஜிடம் கேட்கலாம். காமராஜ், உப்பளத்திற்குள் மழைநீர் தேங்கியுள்ளது, இதனால் உப்பு உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தியாளர்கள் என்ன சொல்றாங்க? விழுப்புரம் மாவட்டத்தில் இதுவரைக்கும் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது? விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக அவ்வப்போது விட்டு கனமழையானது பெய்து வருகிறது. நேற்றைய தினம் இரவு மட்டுமே விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய மரக்காணத்தில் 11 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை பெய்தது. இதன் காரணமாக மரக்காணத்தில் 3500 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தியானது செய்யப்பட்டு வருகிறது. அந்த கழிமுகங்கள் உப்பு உற்பத்தி பாத்திக்கட்டி செய்யப்பட்டு வருகிற நிலையில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக மழை பெய்ததில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருந்தது. சில தினங்களுக்கு முன்னதாக மழைக்கு முன்பாக இந்த உப்பு உற்பத்தி தொடங்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் இந்த மழை ஏற்பட்டிருக்கிறதுனாலதான் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவார்கள். 25 லட்சம் ஆண்டிற்கு 25 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படக்கூடிய இந்த பகுதியில் தொடர்ந்து மழையின் காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த ஆண்டு உப்பின் விலை அந்த உற்பத்தி செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஒரு கவலை ஏற்பட்டு இருக்கிறது. இதனால் நிவாரணமாக ஒரு நபருக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்காங்க. உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மரக்காணத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதால் 3000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள உப்பளம் மழைநீரில் மூழ்கியுள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.